நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இதான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பைன் அலைன்மென்ட்னா கொஞ்சம் கேப் குடுக்கணும். அப்போ நடுவுல இருக்க மாட்டிட்டு இருக்க நரம்பு வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த ஹிப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த கம்ப்ரஸ் அந்த நேரத்தில வொர்க் அவுட் குடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா வெளில வந்துரும். ஸோ ஒரு கேப் இருக்கணும். அந்த நேரத்தில ஒரு சின்ன வொர்க் அவுட் குடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஹிப் இருக்குல்ல லெஃப்ட், ரைட் போடுது இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா வெளில வந்துரும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, அடிக்கடி சொல்லி எல்லாத்துக்கும் சக்சஸ் ஃபார்முலா இந்த சியாட்டிக்காக்கு இந்த கைய இப்படி வச்சுக்கோங்க. பாருங்களேன் சிம்பிளா. இப்படி கைய வச்சுட்டு நல்லா கைய உயர்த்துங்க. அவ்வளோதான். ஸ்ட்ரெயிட்டா நின்னுக்கணும். நின்னுக்கிட்டு என்ன பண்றோம், இப்படி கை வச்சுட்டு நல்லா அப்படி என்ன பண்ணி இப்ப என்ன இப்படி இப்படி காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்க அப்படியே மேல என்ன பண்ணணும், மேல பிளான் பண்ணணும். நல்லா ஸ்ட்ரெயிட்டா. இப்படியே வச்சு நல்லா அப்படி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இது மேல அப் பண்ற மாரி நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டா நின்னுக்கோங்க. இதான் ப்ரொசீஜர். இப்படி ஒரே நேரத்தில இப்படி பிரஸ் பண்ணும்போது என்னாகும் ஸ்ப்ரிங் பிடிச்சு இழுத்த மாரி கம்ப்ரஸ் ஆயிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்பைன் வந்து அப்படி கேப் கிடைக்கும். அப்படி சின்ன சின்ன கேப் கிடைக்கும். இப்ப என்ன பண்ணணும்னா, அதே பொசிஷன்ல கொஞ்சம் வாக் பண்ணுங்க.